ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஃபான்ஸ் ஹோம் ஸ்டுடியோ. அஃபான் ஹோம் ஸ்டுடியோக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பற்றி பார்க்க போறோம்னா, இன்னைக்கு நம்ம ஒரு பாக்ஸை அன்பாக்சிங் பண்ண போறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இது என்னன்னு பார்க்குறீங்களா? இது நான் ரொம்ப நாள் எங்கள் அம்மாட்ட கேட்டுட்டு இருந்த பொருள். நான் இது என்னன்னு சொல்ல மாட்டேன். வீடியோட லாஸ்ட் எண்டிங்கில் பார்க்கலாம் வாங்க. என்னடா உள்ளக்கிருந்து டப்பா குட்டி பொருளில் எடுக்கிறேன்னு பார்க்குறீங்களா? அது நான் சொல்ல மாட்டேன். அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியறவங்களுக்கு நான் வீடியோ லாஸ்ட் எண்டிங்கில் சொல்கிறேன். இது எல்லாமே பிளாஸ்டிக் தான். உங்கள் அம்மா அப்பா உடவையால் இது மாட்ட பாருங்கள். இது சின்ன பசங்க தனியாக யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இது ஃபுல்லாகவே பிளாஸ்டிக்கு. நிறைய பொருள் சின்ன சின்ன ஓட்டையிலடா ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இல்லைடா ஒன்று கூட உடஞ்சி போனால் கூட அவ்வளோதான், திரும்பி வாங்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் என்னாலே மாட்ட முடியல. எங்கள் அம்மா தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்க்ரூ அதில் ஃபிக்ஸ் பண்ணாலும் நகராமல் இருக்கும். ஸ்க்ரூ டிரைவர் பார்த்தா தெரியல எங்கன்னு. அதனால வல்லவனுக்கு புல்லும் ஆயிடுங்கிற மாதிரி எனக்கு கட்டி ஆயிடுங்கிற மாதிரி கட்டி எடுத்து திருவாரம்பிச்சிட்டேன். இது உங்கள் பேரண்ட்ஸ் இருக்கும் போல பண்ணுங்க. தயவு செஞ்சு சின்ன குழந்தைங்க தனியாக பண்ணாதீங்க. எங்கள் அம்மா இருந்தனால தான் எங்கள் அம்மா என்னை பண்ணி விட்டாங்க. இப்போ வாங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இது என்னன்னு இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இது ப்ரஷ் கிளீனர் தான். இதில் நீங்கள் ஃபுல்லாக இப்போ தண்ணி ஊட்டினீங்கன்னா பாருங்களேன் என்ன மேஜிக்னு இருக்கும்னு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இது நீங்கள் என்னென்னு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டுபிடிக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் பெயிண்ட் அடிக்கிறீங்களே, பெயிண்ட் அடிக்கும் போது ஒவ்வொரு தடவையும் தண்ணி மாற்ற வேண்டியதாக இருக்கும். இப்போ நீங்கள் ரெட் எடுக்கிறீங்க, ரெட் எடுத்துகிட்டு பிளாக் அடிச்சிங்கன்னா ஃபுல்லாக பிளாக் ஆயிரும், ரெட்டே வராது. அடுத்து இருக்குது ரெட்டும் இல்லை, ரெட்டும் பிளாக்கும் கலந்த மாதிரி வரும் தண்ணியில் மிக்ஸ் பண்ணனால. இனி அந்த பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்கள் கழுவிட்டு அந்த பட்டன் அமுத்துனீங்கன்னா கீழே போய் ஸ்டோர் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். கீழே அந்த டப்பா இருக்குல்ல, அந்த டப்பாவில் போய் ஸ்டோர் ஆயிரும். பார்த்தீங்களா எப்படி டபக்குன்னு தண்ணி போயிடுச்சுன்னு? செம்மையான ப்ராடக்ட், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது பெயிண்ட் ப்ரஷ் கிளீனர் தான். இது கண்டிப்பாக பெயிண்ட் லவர்ஸ், என்ன மாதிரி பெயிண்ட் லவர்ஸ்க்குள்ள ரொம்பவே பிடிக்கும். எனக்கு ரொம்ப ட்ராயிங் பண்ணதுலேயே பெயிண்டிங் பண்ணதுலேயே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மாட்ட ரொம்ப நாள் பார்த்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா இன்றைக்கி தான் எனக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்ட் இருக்குன்னு உங்களுக்கும் இன்னும் வெளியே இருக்க மற்றவங்களுக்கும் தெரியாது. நிறைய பேருக்கு தெரியாது. அதனால இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்குது. நீங்கள் நினச்சிருப்பீங்க இந்த மாதிரிலாம் ப்ராடக்ட் இருக்காது. இந்த மாதிரி இருக்குது. அதனால தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த தண்ணியில் அங்கே நான் போய் ஸ்டோர் ஆகும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த கீழே டப்பா இருக்குல்ல, இந்த டப்பாவில் போய் ஸ்டோர் ஆகிக்கும். இந்த ஃபில்டர்லாம் ஃபுல்லாக காலியாக இருப்ப இந்த டப்பா ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஃபில் போகும்போது இந்த டப்பாவில் இருக்க தண்ணியும் கண்டிப்பாக கீழே ஊட்டிடுங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல்கான அமுத்திடுங்க. கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு பின் பண்ணிடுங்க. பாய் பாய், டேக் கேர். நான் உங்களை அடுத்த பயங்கரமான வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய்.